கைஸ், ஹவ் இஸ் மை அவுட்ஃபிட்? எப்படி இருக்கு? இது ஒரு 30 ரூபா, இது 30 ரூபா, இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஒரு 40 ரூபா, இந்த செருப்பு இருக்குல்ல இது ஒரு 60 ரூபா. இந்த செருப்பு தெரியுதா? தெரியல. Welcome to SK Fun and Vlogs. Don't forget to like this video, share and leave a comment. And please hit that subscribe button. வெல்கம் டு அனதர் சொதப்பல பிளாக்ஸ். சரி, பிளாகெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கடா போகிறீங்க நீங்கள் கேட்டால் முடேஸ்வரக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, பிளாகெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நான் பேச ஆரம்பித்தா ரோட்டில் போகுது பைக்கு, எங்கடா உங்கள் மைக்குன்னு எங்கள் அம்மா கேட்ட ஆரம்பிச்சாங்க. அடா சொதப்பலாகவே இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்து அந்த பிரச்சனையை ஓட விட்டு அந்த பிரச்சனைக்கிட்ட ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறேன்னு கேட்டால், உனக்கு பிரச்சனை கொடுக்குதான் என்னோட பிரச்சனையை சொல்லிட்டு பிரச்சனையை ஓட விட்டு அர்ச்சனை பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சரி, ஒரு வழியாக ட்ரெயின் எங்கடான்னு கேட்டால் ட்ரெயின் அங்கே தானே இருக்குது பாரு கேனா, என்ன சொல்கிறான் அந்த கேனை. சரி ஆச்சு, நான் உள்ளே போனால் பாத்ரூம்க்கு அது ஒர்க் ஆகலை. கக்கஸ் போலான்னு உட்காந்து என்னென்னா பாத்ரூம்க்கு அது ஒர்க் ஆகலன்னு கேட்டால், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போ அடுத்த ஸ்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறேன் டிடிஆர் சொல்ல, நீ உன்னை நான் கொல்ல அப்படின்னு மாற்றி மாற்றி கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அண்ணன் படம் விற்கிற மாதிரி நான் டிடிஆர்னு கத்துறேன், அதனால கேட்கவே பண்ணுறாப்புல. சரி ஆச்சு, கக்கஸ் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க கக்கஸ் போயிட்டு வந்து கிரெட்டு பார்த்தா ஒரு பக்கம் ஆன்ட்டி குரோட்டை விடுது, அங்கிள் கதை பேசுது, அங்கிள் குரோட்டை விடுது, ஆன்ட்டி கதை பேசுது. இதே மாதிரி ஒரு பொழப்ப வச்சுருக்காங்க. இந்த 10 மணி மேலே கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்க மாட்டாங்க ட்ரெயினில், சுத்தமாக எனக்கு தெரிய மாட்டேது. சரி ஆச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி நம்ம குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அப்படி தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சா ஊர் வந்துருச்சு. சரி, ஊர் வந்தவொடனே கொஞ்சம் எல்லாம் கிட்டு போயிட்டாங்க. சரி, ஊர் வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்டால், ரூம் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒத்த காலில் நிற்க, நீ ஒத்த காலில் நிற்காத மாதிரி 2 காலையில் நீ கால் வலி வந்துட போதும் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல. சரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டால் 1200 1200 போடா வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்ற காரணத்தினால மனசில் திட்டிக்கிட்டு நாங்கள் காசை கொடுத்து ரூம் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரம் போகலான்னு பார்த்தா யாருமே வரல. சரி ஆச்சு, நானே என் ஃப்ரெண்டை போய் கொஞ்சம் விசிபிள் பண்ணிட்டு வரலாம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு போனால் அங்கே கம்மியாக கட்டி வச்சிருக்காங்க. யாரும் சிவன் சிலை முன்னாடி. சரி, பகவான் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் இருந்தால், சரி ஆச்சு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோலாம் போட்டு தெரிவிக்க விடலான்னு பார்த்தா ஃபோட்டோ கிளீனாக எடுக்க முடியல. 18வது ஃப்ளோரில் போய் வியூவை பார்க்கும்போது அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேன் என்ற பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற அந்த பகவானை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற ஃபீல் அப்படி தான் இருக்குது. சரி, இந்த பாட்டை நான் பாடிக்கிட்டே எங்கள் அம்மா கிட்டே வந்தால், இந்த பாட்டில் ஏன்டா இங்கே பாடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா எனக்கு தோணத்தானே நம்ம பாட முடியும், எதுக்காக நான் எழுதி வச்சுக்கிட்டா பாட முடியும். ஆனால் அப்படின்னு நினச்சி நான் எங்கள் அம்மாவை திட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி ஆச்சு, போயிட்டு கீழே வரும்போது தான் ஒரு பிரச்சனை ஆகுது. எல்லாருமே லிஃப்ட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. நானும் 1 மணி நேரமாக நிற்கிறேன், காலெல்லாம் வலிக்குது. சரி ஆச்சுன்னு ஒரு வேளை கீழே இறங்கி வந்துட்டு கடல் ஓரத்தில் இருக்கிற நம்ம ஈஸ்வரனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரியுது, அது ஈஸ்வரனுக்கு அடியில் ஒரு பாலம் மாதிரி அமைச்சு, சாரி அந்த பகவானுக்கு கீழே ஒரு குகை மாதிரி அமைச்சு, அந்த குகையில் இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸு ஸ்கல்ஸு அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இளையராஜா சாங் ஓடிட்டு அந்த ஏ ரஹ்மான் சாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தேன். போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கௌசிக் குறுக்க வந்துட்டாப்புல. யாருங்கடின்னு எங்கள் அப்பா. சரி ஆச்சு, எங்கள் அப்பாவை கொஞ்சம் சைடில் தள்ளி விட்டு நம்ம சைட்டாக கிருன்னு போகும்போது தான் தெரியுது சீக்கிரம் எண்டு வெளியே வந்துச்சு. ஏங்க இப்படி போயிட்டு இப்படி வரதுக்கு எதுக்குங்க 20 ரூபா? அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 10 ரூபா ஒரு 5 ரூபா சிந்தாங்க பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் இந்த கோயிலில் காசு பிடிக்கிறதுலே இருக்காங்க. பிரசாதத்துக்கு காசு, அர்ச்சனைக்கு காசு, உள்ளே போய் மூலஸ்தானத்தில் கடவுளை பார்க்குறதுக்கு காசு. எந்த இதுக்கு காசு வாங்குறதுனே தெரியாமல் எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு தெரியாங்கன்னு தோணுது எனக்கு. ஐயோ, ரொம்ப கடவுளை கஷ்டமாகவே இருக்குது. சரி ஆச்சு, ஒரு வழியாக அந்த பீச்சுக்கு ஓரத்தில் இருக்கிற சிவன் டெம்பிளை பார்த்துட்டு
பார்த்துட்டு வெளியே வந்தால் பீச் இருக்குது. சரி அந்த பீச்சை கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு கௌசிக் குறுக்க வந்துட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு திரியிறான். அலே 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 காதல் சொன்ன கணமே கடவுளை கண்ட கனவே அப்படின்ற மாதிரிலாம் பாடிக்கிட்டு இருக்கான். எனக்கு இது கேட்ரா நீங்களாம் அந்த பாட்டு பாடினதே நான் தான், இங்கே இருந்தாலும் நம்மளே பில்டப் புட்டுக்க வேண்டியது அவன் தான் பாடினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை திட்டிக்கிட்டு சைடில் போடா வேணா நான் வீடியோ எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் கேட்க மாட்டேன்றான். சரி ஆச்சு ஒரு வழியாக அந்த கடல் ஓரத்தில் வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன்னாலாம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்குன்னு தான் தோணுது. ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கைஸ்? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒர்ஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ப்ளாக்னே சொல்லலாம். தயவு செஞ்சு நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டு போங்க. ரூமை புக் பண்ணுறதா இருக்கட்டும், லோவர் பர்த்தை புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகிறதா இருக்கட்டும், காசை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், மைக்கை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோணுது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த ப்ளாக்லேயும் வந்ததே கிடையாது. இந்த ப்ளாகில் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஐடியா ப்ளாகை முடிக்கலான்னு பார்த்தா ஃபினிஷிங் நல்லா இல்லை. எனக்கே ஒரே கஷ்டமாக இருக்குது. சரி போயிட்டு போது கழுதையை வீடியோ போட்டு தொலையலான்ட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கேவலமான ப்ளாகில் சந்திக்கிறேன். அந்த பாய் ஃப்ரெண்ட் மிஸ்கே கார்த்திக். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கைஸ். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.